ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல். எடுத்துக்காட்டு 1.26. கொஷின் பாருங்கள், என்ன கேட்டுக்கிறேன். கலைவிழி கலந்து கொண்ட ஒரு போட்டித் தேர்வில் சரியான விடைக்கு 4 மதிப்பெண்களும் தவறான விடைக்கு 2 மதிப்பெண்களும் வழங்கப்பட்டன. சரியான விடைக்கு 4 மதிப்பெண்ணா, தவறான விடைக்கு 2 மதிப்பெண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவள் அனைத்து வினாக்களுக்கும் விடையளித்தாள். அவற்றுள் 10 சரியான விடைகள் இருந்த போதிலும் அவளால் 20 மதிப்பெண்கள் மட்டுமே பெற முடிந்தது எனில் அவள் எழுதிய தவறான விடைகள் எத்தனை? அவள் எவ்வளோ தவறாக எழுதிய 10 சரியாக விடையளித்திருக்கா, அதுக்கு 20 மதிப்பெண்ணா எவ்வளோ தவறாக எழுதியிருப்பா, எத்தனை கொஷினுக்குன்னு கேட்குறாங்க. அப்போ கொஷினில் புத்தகத்தை எழுதிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், ஒரு சரியான விடைக்கான மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 4ன்னு சொல்லியிருக்காங்க. 10 சரியாக எழுதியிருக்காளா, அப்போது 10 சரியான விடைக்கான மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 10னா 10 பெருக்கல் 4னா 40. அப்போ கயல்விழிக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுத்துருந்தாங்க, 20. அப்போது அது எழுதுங்க. கலைவிழி பெற்ற மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 20. அப்போது 40 சரியாக அடிச்சிருக்கா, அதில் 20 மார்க் அடிச்சிருக்கா. அப்போ 40ல் 20 நம்ம கழிச்சிடணும். அப்போது எனவே தவறான விடைக்காக பெற்ற மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 40ல் 20 கழிச்சணும். அப்போ 40 கழித்தல் 20னா அப்போ 20. அப்போ 20 தவறான விடைக்கான பெற்ற மதிப்பெண். அப்போது 1க்கு எவ்வளோ சொல்லியிருந்தாங்க, 2. அப்போது ஒரு தவறான விடைக்கான மதிப்பெண்கள் பார்த்திங்கன்னா 2. அப்போது 20 நீங்கள் 2ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ கொஷினுக்கு அவள் தவறாக ஆன்சர் சொல்லியிருந்தா நம்மளுக்கு கிடச்சிடும். பாருங்கள், எனவே தவறாக விடையளித்த வினாக்களின் எண்ணிக்கை =20 வகுத்தல் 2. அப்போ 20 2ஆல் வகுத்திங்கன்னா 10. அப்போ 10 வினாக்களுக்கு தவறாக ஆன்சர் அவள் கொடுத்துருக்கா. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். எடுத்துக்காட்டு 1.26 முடிஞ்சிச்சு. புரிஞ்சுதுங்களா?